என் இனிய ஆற்றலும் அறிவும் திறமையும் மிக்க தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்த பதிவிலே தமிழக முதல்வராகிறார் விஜய் என்ற தலைப்பிலே இந்த காணொளியை பார்ப்போம். எனது அன்பு மக்களே, மிகப்பெரிய ஒரு எழுச்சி. அத்தனை பொய் செய்திகளுக்கு பின்னால் அடியிலே இருக்கக்கூடிய ஒரு எதிர்நிலை, ஆட்சிக்கு எதிரான எதிர்நிலை என்பது ஒரு எரிமலை போன்று இருந்தது. எனக்கு தெரிந்து ஓட்டு போட்ட நம்பகமான பலரை கேட்டபோது, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வருவதற்கு முன்பாக எல்லோரும் விசில் ஊதினேன் என்று சொன்னாலும் கூட, மறைக்கப்பட்ட உண்மையாய் எக்ஸிட் போல் என்று தொடர்ந்து பொய் செய்திகளை மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஊடகங்களினுடைய இந்த பங்கு என்பது நிச்சயமாக சொல்ல வேண்டும் என்றால் கேவலமானது. மக்களின் மனநிலையை பிரதிபலிக்காமல் எவனோ தந்த பண நிலையை பிரதிபலித்திருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் கள உண்மையாக இன்று வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. மதுரையை பார்த்தாலும் சரி, அல்லது மாண்புமிகு தமிழகத்திலே உள்ள எந்த தொகுதியை பார்த்தாலும் சரி, விஜய்க்கு கிடைக்க வேண்டிய அந்த மெஜாரிட்டி ஆட்சியை தட்டி பறித்தது பொய் செய்தி என்பதை மக்கள் மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமல்லாமல் செய்திகளிலே உண்மை வெளிப்பாடு இருந்தால், ஊழல்கள் வெளிப்பட்டால் நசுக்கப்பட்டதும் பொய் வழக்கு, பொய் செய்திக்கு ஆதரவும் அதற்கு பணமும் பரிசும் தரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இவற்றை எல்லாவற்றையும் மிஞ்சி தமிழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய, இன்னும் அவர் ரிசைன் செய்யவில்லை, இந்த பதிவை நான் போடும் வரை இன்னும் ராஜினாமா செய்யவில்லை. ஆனால் படு தோல்வியை அவருடைய அந்த 3 முறை வென்ற இடத்திலேயே தோல்வியடைய செய்த, அதிலும் திமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்ட VS பாபு அவர்களாலேயே, ஏனென்றால் இந்த VS பாபு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு பல வேலைகளை களப்பணி ஆற்றினார் என்று எனக்கு நன்றாக தெரியும். காரணம், நானும் கொளத்தூர் பகுதியைத்தான் சேர்ந்தவன். அடித்தட்டு மக்களில் அவ்வப்போது ஏதேனும் ஒரு பரிசு தொகை தருவது, ஒரு விழா எடுப்பது, ஏதேனும் ஒரு விஷயத்திற்கு ஏதேனும் ஒரு பொருளை தருவது என்றால் அது மட்டும் ஆட்சி, அரசு, அதிகாரம் என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் இந்த இடத்திலேயே ஒன்றல்ல இரண்டல்ல, ஓட்டு போட்டவர்களிலே கிட்டத்தட்ட ஒரு 8086 பேர் இந்த முதலமைச்சருக்கு ஆதரவு தராமல் சற்று கூடுதலாக, உண்மையில் சொல்ல போனோம் என்றால் 80,407 பேர் VS பாபுவிற்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள். இது அத்தனையுமே விஜய் ஒரு இடத்தில் கூட வரமாட்டார், 1 அல்லது 2 தான் என்று ஏதோ ஒன்னோ ரெண்டோ என்று ஏளன பேச்சு, கேவல பேச்சுக்கு மத்தியில் ஒரு மிக பெரும் தலைவரையே வீழ்த்தி அந்த கட்சியிலிருந்தே ஓரம் கட்டப்பட்ட ஒருவரின் மூலமாக அந்த வெற்றி வாய்ப்பை பறித்து VS பாபு அந்த இடத்துல வெற்றி பெற்றது ஒரு சாதனை. அது மட்டுமல்ல, தோற்ற பின்பும் கூட திமுகவில் பல பத்திரிகையாளர்களை சீண்டி வம்பிழுத்திருக்கிறார்கள் என்பது சிலர் போடக்கூடிய அந்த ட்விட்டர் கணக்குகளிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. செய்தி ஊடகங்கள், அது மட்டுமல்லாமல் யூடியூப் போன்ற தளங்களை விலைக்கு வாங்கி மக்களுடைய அந்த மனநிலையை சரியாக பிரதிபலிக்காமல் மழுங்கடிக்க எப்படி செய்தாலும் கூட, எரிமலை போல் அடியிலே நிலத்திலே இருந்த அந்த எரிமலை போன்று இருந்த எதிர்நிலை தெரியாமல் விட்டது. முதலமைச்சராக இருந்த என்று மாறக்கூடிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் இருட்டடிப்பு செய்திருக்கிறார்கள். டெபாசிட்டை இழந்தார் முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார். இப்படி பல சாதனைகளை இந்த ஒரு தேர்தலிலேயே 1967 வீழ்த்தப்பட்ட காங்கிரஸ் மீண்டும் தமிழகத்தில் இன்று வரை உயிர் பெறவில்லை. அதேபோல் பழத்தின் காரணமாகத்தான் இலை பல இடங்களிலே பறக்காமல் காக்கப்பட்டிருக்கிறது என்ற வரலாறையும் படைத்திருக்கிறது. தனி ஒருவனாகவே, தனித்த ஒரு கட்சியாகவே ஆரம்பித்த நாள் முதலிலேயே ஏதாவது ஒரு பிரச்சனை, பெயரிலே தப்பு, இக்கு வைக்க வேண்டும் என்று இப்போது எல்லோருக்குமே புள்ளி வைத்து விட்டார். எதிர்கட்சியாக ஆளுங்கட்சி சென்று விட்டது. எதிர்கட்சியாக இருந்தவர் இப்போது அந்த எதிர்கட்சி நிலையும் இழந்து விட்டார்கள். விஜய் வாக்குகள் பொய்க்கவில்லை. எனக்கும் தீய சக்தி திமுகவிற்கும் தான் போட்டி என்று தொடர்ந்து கூவிக்கொண்டிருந்தார்.
அந்த கூவல் அரசியல் தெரியாத புது பையன் விஜய் என்று சொன்னவர்களுக்கு சம்மட்டேடியாக அமைகிறது. இந்த கணக்குகளை பார்க்கும்போது டேட்டா புள்ளி விவரம் தருவது என்ன? திமுகவிற்கு இந்த தேர்தலில் சென்ற தேர்தலை விட கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே பின்னடைவு. அதிமுகவிற்கு 23 தொகுதிகளிலே பின்னடைவு. அப்படி பார்க்கும்போது அந்த 107, 108 அதிலே முக்கால்வாசி பங்கு திமுகவிலிருந்து பறிக்கப்பட்ட வாக்குகள் தான். அது மட்டுமல்ல, வரலாறு காணாத வெற்றிதான். எம்ஜிஆர் துவங்கிய அந்த கட்சி அவர் வாழ்நாள் வரை, அவர் காலம் வரை ஆட்சியிலே இருந்தது. அவர் காலத்திற்கு பின்புதான் காலத்தின் கோலமாக மீண்டும் திமுகவிற்கு வாய்ப்பு கிடைத்தது. அதேபோல் இப்போது இந்த விஜய் ஜாதகப்படி பார்த்தாலும் கூட இன்னும் ஒரு 10-12 ஆண்டு காலத்திற்கு அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்திருக்கிறார் என்பது எல்லோருக்கும் இன்று நம்பிக்கை வந்திருக்கும். எல்லோரும் ஏன் இத்தனை பிரச்சனை, அனைத்து ஊடகங்களிலும் ஏதோ ஒன்று வரலாம், விஜய் ஜெயிச்சாலே பெரிய விஷயம் என்று பேசிய அந்த ஏளன பேச்சு இருக்கிறது, இவையெல்லாம் பணம் வாங்கி பேசியிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த தேர்தல் ஒரு ஆதாரம். இப்படிப்பட்ட பொய் செய்தி ஊடகங்கள் யூடியூப் தளங்களிலே இஷ்டத்திற்கு அள்ளிவிட்டது. அதிலும் மிகப்பெரிய மூத்த பத்திரிகையாளர் என்ற ஒருவர் பீத்தெல்லாம் 9க்கு மேல் வந்தால் விட்டு விடுகிறேன் என்று சொல்வார். எதை? அரசியல் பேசுவதையே. இப்போது அவர் சன்னியாசியாகி ஆன்மீகம் மட்டும் பேசுவாரா? அறிவியல் ஞானம், அரசியல் ஞானம் எதுவுமே இல்லாமல் சொல்லப்பட்ட விஷயங்கள். ஆனால் நான் இதற்கு முந்தைய பல தேர்தல்களில் கூட இந்த ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்புகளை பார்த்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட 90-95% அதிலே ஒரு உண்மை வெளிப்பட்டு இருக்கிறது. இந்த ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் உண்மையை பிரதிபலித்தது, அதுவும் கடைசியில் வந்தது. இதை எள்ளி நகையாடினார்கள். தொலைக்காட்சிகளிலே சாயங்காலமானார் ஒரு 4 பேர் அமர்ந்து பேசுவார்கள். அதிலே ஒருவர் இவருக்கு எங்கிருந்து வந்தது என்றெல்லாம் கிண்டல். மூத்த பத்திரிகையாளர்கள் கூட இந்த ஆக்சிஸ் மை இந்தியாவை கிண்டல் செய்தார்கள். ஆனால் அப்படியே உண்மையாக இந்த தெளிவு, மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ற தெளிவு, விஞ்ஞான முறைப்படி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு. அது மட்டுமல்ல, முதலமைச்சர் தோற்றது மட்டுமல்ல, துரைமுருகன் காட்பாடியிலே, தியாகராஜன் மதுரை மத்தியிலே, கீதா ஜீவன் தூத்துக்குடியிலே, மூர்த்தி மதுரை கிழக்கிலே, ஆர் காந்தி ராணிப்பேட்டையிலே, மா சுப்பிரமணியன் சைதாப்பேட்டையிலே, ராஜேந்திரன் சேலம் வடக்கு மட்டும், அது மட்டுமல்ல, நாசர் ஆவடி சென்னை அருகிலே இருக்கக்கூடிய ஆவடி, மகேஷ் திருவெரும்பூர் கல்வி அமைச்சராக இருந்தவர், மதிவேந்தன் ராசிபுரம், டிஆர்பி ராஜா திமுகவிலே நல்லபடியாக பணியாற்றியவர் தான், மன்னார்குடியிலே சிறப்பாகவும் வீர துடிப்பாகவும் செயலாற்றிய டிஆர்பி ராஜாவே தோற்கடிக்கப்பட்டிருக்கக்கூடியது இந்த எழுச்சி. ஆனால் அவர் அமமுகவிடம் தோற்றிருக்கிறார். முத்துசாமி ஈரோடு மேற்கிலே, அன்பரசன் ஆலந்தூர், சாமிநாதன் காங்கேயம் என்று கிட்டத்தட்ட மற்ற ஜெயித்தவர்கள் எல்லாம் ஏதோ நூலிலே உயிர் தப்பினோம் என்று தான் ஆட்சி இழந்தாலும் கூட ஏதோ ஒன்றை பெற்றிருக்கிறார்கள், ஒரு வெற்றியை. இந்திய பிரதமர் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஜனநாயகத்திலே பெருவாரியான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்களை தமிழக வெற்றி கழகத்திற்கு சிறப்பான செயல்பாட்டிற்கு பாராட்டுகள் என்று வாழ்த்திருக்கிறார். இதே சமயத்தில் பிஜேபி கட்சியானது, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இதற்கு முன்பு அது கிட்டத்தட்ட 10க்கு மேல் சதவீதம் பெற்ற வாக்குகளிலிருந்து இறங்கி கிட்டத்தட்ட 3க்கும் குறைவாக வருவதற்கான காரணம் இந்த விஜய் அலை. விஜய் ஒரு அலை அல்ல, இது ஒரு சுனாமி, எழுச்சி சுனாமி. இந்த சுனாமி சிறப்புகளை, தீயவற்றை அழித்து இனி நல்லவையை தர வேண்டும் என்று முதலிலே சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த வேண்டும். இந்த பியூரோக்ரசியிடம் சிக்கி தவிக்கக்கூடிய தமிழ்நாட்டை சீர்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோளோடு இந்த பதிவினை நான் என் இனிய அறிவும் ஆற்றலும் திறமையும் மிக்க தமிழ் மக்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். அடுத்த பதிவுகளிலே விஜய் அவர்களுடைய எழுச்சியை பற்றி தொடர்ந்து காண்போம். நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.